வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த காற்று, கனமழை மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலை குறித்து எச்சரிக்கை விடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி வங்காள விரிகுடா கடற்பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இன்று காலை 10 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்று காலை 5:30 மணியளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் குறைந்த அழுத்த பகுதி உருவாகியுள்ளது. இந்த அமைப்பு அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அத்திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் கடந்த ஒரு வாரமாக நிலவும் மழையுடனான காலநிலை படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் கடந்த 17ஆம் தேதி முதல் நேற்று வரை சீரற்ற காலநிலையால் 13 மாவட்டங்களில் 2625 குடும்பங்களைச் சேர்ந்த 10,617 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய குருநாகல், அனுராதபுரம், காலி, கேகல்ல, பதுல்லகண்டி, புத்தளம், நுவரெலியா, கொழும்பு, வவுனியா, மொனராகல, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களிலேயே இவ்வாறு அதிகளவான பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இம்மாவட்டங்களில் 402 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கடலுக்கு செல்லும் பல நாள் படகுகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த தாழ்வு மண்டலம் மணித்தியாலத்திற்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக வடகிழக்கு நோக்கி நகர்ந்து அது பிராந்தியத்தில் மையம் கொண்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் வழியாக வடக்கு கிழக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதால் கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 55 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதன் போது பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் அந்த கடற்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ இருக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தேசிய விவசாய ஆராய்ச்சி சிறப்பு விருது வழங்கும் நிகழ்வு 2023 மற்றும் 2025 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. ஆராய்ச்சி துறையில் சிறந்து விளங்க விவசாய ஆராய்ச்சிகளை ஊக்குவித்தல், அவர்களின் தொழில் எதிர்பார்ப்புகளை மேம்படுத்த உதவுதல் மற்றும் தேசிய விவசாயத்துறையின் வளர்ச்சிக்கு அளிக்கப்பட்ட பங்களிப்பை பாராட்டும் நோக்கங்களுக்காக இலங்கை விவசாய ஆராய்ச்சி கொள்கை சபை 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த விருது வழங்கும் நிகழ்வை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு விருது வழங்கும் நிகழ்வில் 2023 மற்றும் 2025 ஆண்டுக்கான வனவியல் மற்றும் ஏற்றுமதி விவசாய பயிர்கள் உள்ளிட்ட பெருந்தோட்ட பயிர்ச்செய்கை மற்றும் மலர் வளர்ப்பு உள்ளிட்ட பெருந்தோட்டம் அல்லாத பயிர்ச்செய்கை, கால்நடைகள் மற்றும் மீன் வளர்ப்பு மற்றும் நீர்வாழ் வளங்கள் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் விவசாய ஆராய்ச்சி சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க முடிந்தாலும் நாட்டிலிருந்து போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை. போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலைத்திட்டத்திற்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விளக்கமளிப்பதற்காக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். தற்போது தேசிய பேரழிவாக மாறி இளைஞர் சமூகத்தை போன்றே பாடசாலை மாணவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்து வரும் போதைப்பொருள் வாரத்தை மையமாக கொண்டு அநேகமான குற்றங்கள் நடப்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய மட்டத்தில் தேசிய தலைமைத்துவம் செயற்திறனாக முடிவெடுக்கும் பொறிமுறையை மட்டுமின்றி பரந்த பொதுமக்கள் பங்கேற்புடன் கூடிய தேசிய மட்டத்திலான வேலைத்திட்டத்தின் ஊடாக போதைப்பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று இங்கு அடையாளம் காணப்பட்டது. இலங்கை பெண்கள் தேசிய கிரிக்கெட் அணியின் உறுப்பினர்களுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இதன்போது பெண்கள் கிரிக்கெட் அணியின் உறுப்பினர்களுடன் நட்பு ரீதியாக கலந்துரையாடிய பிரதமர் தற்போது நடைபெற்று வரும் பெண்கள் உலக கிண்ண கிரிக்கெட் சுற்றுப் போட்டிக்கான பெண்கள் தேசிய கிரிக்கெட் அணியின் தயார்படுத்தல்கள், பெண்கள் கிரிக்கெட் அணி மற்றும் கிரிக்கெட் விளையாட்டின் எதிர்கால அபிவிருத்திக்காக அரசாங்க தரப்பில் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் பற்றி வீராங்கனைகளின் கருத்து குறித்து கேட்டறிந்தார். பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பெண்கள் கிரிக்கெட் விளையாட்டிற்கான ஆர்வம், வசதிகள் மற்றும் அதன் தற்போதைய நிலைமைகள் குறித்து விசாரித்ததோடு விளையாட்டின் மேம்பாட்டிற்காக கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சினூடாக அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் உறுதியளித்தார்.
கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பி செல்ல பயன்படுத்திய படகை கொழும்பு குற்றப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். யாழ்ப்பாணம் அராளித்துறை கடற்கரை பிரதேசத்திலிருந்தே இந்த படகு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த படகு இஷாரா இந்தியாவிற்கு தப்பி செல்ல உதவிய ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான 400 குதிரை திறன் கொண்ட எஞ்சின் பொருத்தப்பட்ட படகு என தெரியவந்துள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் கபில காரியவசம் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஆனந்தன் என்பவரிடம் மேற்கொண்ட நீண்ட விசாரணையின் பின்னரே இந்த படகு கண்டுபிடிக்கப்பட்டது. பெக்கோசமனுக்கு சொந்தமான 8 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான 2 சொகுசு பேருந்துகளை மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு கண்டுபிடித்துள்ளது. அவற்றில் ஒரு பேருந்து கட்டுநாயக்காவில் அமைந்துள்ள வெளிநாட்டவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்கும் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த பேருந்தின் பெறுமதி 5 கோடி ரூபாவிற்கும் அதிகம் என குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் சுமார் 2.5 கோடி ரூபாய் பெறுமதியான மற்றைய பேருந்து மொனராகலை கொழும்பு இடையில் பயணிகள் போக்குவரத்திற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. பெக்கோசமன் கைது செய்யப்படுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் இந்த பேருந்துகளில் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த 2 பேருந்துகளும் வேறு நபர்களின் பெயர்களை பயன்படுத்தி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமையும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வெலிகம பிரதேச சபை தலைவரின் மரணத்திலிருந்து இந்த அரசாங்கத்திற்கு தப்பிச் செல்ல முடியாது. அரசாங்கம் பகிரங்கமாக பொறுப்பு கூற வேண்டும். அதே நேரம் மக்கள் பிரதிநிதிகளதும் சிவில் பிரஜைகளினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான ஒரு தேசிய வேலை திட்டம் மற்றும் சட்ட ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்தல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பிலுள்ள கெஹல்பத்ர பத்மே அந்த திணைக்களத்திலிருந்து வெளியே அழைத்து செல்லப்பட மாட்டார் என வழங்கப்பட்ட உறுதிமொழியை டிசம்பர் 2ஆம் திகதி வரை நீட்டித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தனது மகனின் பாதுகாப்பை உறுதி செய்ய உத்தரவிடக் கோரி கெஹல்பத்ர பத்மேவின் தாயார் தாக்கல் செய்த ரிட் மனு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேராவின் இணக்கத்துடன் உறுதிமொழி நீட்டிப்பு செய்யப்பட்டது. கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி தப்பி செல்ல உதவியதாக கைது செய்யப்பட்ட 2 பெண்கள் உட்பட 4 சந்தேக நபர்களை எதிர்வரும் நவம்பர் மாதம் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளும் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளும் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். இதேவேளை கணேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கிதாரி உட்பட ஏனைய சந்தேக நபர்களையும் அன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பூச சிறைச்சாலையில் உள்ள துப்பாக்கிதாரி உட்பட ஏனைய சந்தேக நபர்கள் ஜூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நீண்ட காலமாக தங்க ஆபரணங்களை திருடிய வாவின பிரதேசங்களைச் சேர்ந்த 27 முதல் 31 வயதிற்குட்பட்ட 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் கெனியாகல, சம்மாந்துறை, மத்திய முகாம் மற்றும் அம்பாறை ஆகிய 4 போலீஸ் பிரிவிலும் இந்த திருட்டுக்களை மேற்கொண்டுள்ளதுடன் சந்தேக நபர்களிடமிருந்து 6 கிராம் ஹெரோயின் மற்றும் 300 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இலங்கை கடற்படையினர் யாழ்ப்பாண சிறப்பு அதிரடிப்படையுடன் இணைந்து கடந்த 15 நாட்களில் உள்ளூர் நீர்ப்பரப்புகளை உள்ளடக்கிய வகையில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகள் மற்றும் வெடிபொருட்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 28 பேரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 8 டிங்கி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. பரவிடுபத, கொடிமுனை, நாயாறு, வெறுக்கல் மொகட்டுவரம், சுதைக்குடா ஆகிய கடற்கரை மற்றும் கடல் பகுதிகளிலும் வடக்கு கடற்படை கட்டளையால் யாழ்ப்பாணத்தில் துறை கடற்கரை மற்றும் கடல் பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் யாழ்ப்பாண காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டன. மீன்பிடி படகுகள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நபர்களையும் கடற்படையினர் கைப்பற்றினர்.
2027 ஆண்டு முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்பள்ளிகளுக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற பாராளுமன்ற கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான உபக்குழுவின் கூட்டத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 19,000 முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி அமர்வுகள் எதிர்வரும் நவம்பர் 25 தொடங்கவுள்ளன. புதிய பாடத்திட்டத்தை ஆசிரியர்கள் சிறப்பாக கையாளும் வகையில் ஒவ்வொரு மாகாணத்திலும் பயிற்சி அமர்வுகள் நடத்தப்படவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் இலங்கைக்கான ஓமான் தூதுவர் அஹமது அலி ஷைத் அல் ரஸ்தி அவர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று நேற்று அமைச்சில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான கடற்றொழில் துறைசார் உறவுகளை வலுப்படுத்தி முதலீடு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகளை அடைவதே இச்சந்திப்பின் பிரதான நோக்கமாக இருந்தது. ஏற்றுமதி மூலமான வருமானம் இந்த ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான கடந்த 9 மாதங்களில் 13 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவரும் பிரதம நிர்வாக அதிகாரியுமான மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டை விட ஏற்றுமதி வருமானத்தில் 7% அதிகரிப்பாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2025 செப்டம்பர் மாதத்தில் மட்டும் மொத்த ஏற்றுமதிகள், இதில் வணிக ஏற்றுமதி மற்றும் சேவை ஏற்றுமதி இரண்டும் அடங்கும். இத்தொகை 1449.75 பில்லியன் எட்டியது என அவர் தெரிவித்தார். பாடசாலை கிரிக்கெட்டை மேம்படுத்துவதற்கும் உயர்த்துவதற்கும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தால் வருடாந்தம் சுமார் 1.5 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படுவதாக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்தார். பாடசாலை கிரிக்கெட்டை மேம்படுத்துவதற்காக வழங்கப்படும் பங்களிப்பு தொடர்பில் இன்று வாய்மூல பதில் எதிர்பார்த்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வடக்குக்கான புகையிரதங்களில் உறங்கும் பெட்டிகளை இணைப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக குளிரூட்டப்பட்ட சொகுசு ஆசனங்களுடனான பெட்டிகளை இணைப்பதற்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எவரது உயிரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. அனைவரது பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு செயற்படுகிறோம். வெலிகம பிரதேச சபையின் தலைவர் கொலை தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 4 போலீஸ் குழுக்கள் ஊடாக பல கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஓரிரு நாட்களில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். அமரே, நான் வந்துவிட்டேன், வெளியே வா என்று குறிப்பிட்டவர்கள் பாதாள குழுக்களுக்கு எதிராக பேசுவது வேடிக்கையாக உள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டம் மற்றும் சட்ட ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்தல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்கள் பலரின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளார்கள். உரிய நேரத்தில் அவற்றை வெளிப்படுத்துவோம். தொடர்புடையவர்கள் அச்சமடையலாம், தொடர்பில்லாதவர்கள் அச்சமடையாமல் அமைதியாக இருக்கலாம் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு செல்வந்த நாடு, அழகான வாழ்க்கையை உருவாக்குவோம். போதைப் பொருள் வர்த்தகர்கள், பாதாள குழுவினர் மற்றும் சமூக விரோத குற்றவாளிகளுக்கு புதிய சிறைச்சாலைகளை உருவாக்குவோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த அரசாங்க காலத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான வடிவேல் சுரேஷ், சதாசிவம், மஹிந்தானந்த அலுத்கமகே, ரஞ்சித் சியம்பலாபிட்டிய உள்ளிட்ட அரசியல்வாதிகள் மற்றும் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் தலைவர் உப்பாலில் ஏனகே ஆகியோர் நுவரெலியா மாவட்டத்தில் தன்னிச்சையாக 100கணக்கான ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தியுள்ளதாக கிடைக்கும் தகவல்கள் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் நடவடிக்கைகளை தடுப்பதற்காக நடத்தப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது இந்த ஆண்டில் மாத்திரம் 1947 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது தெரிவித்தார். போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக வலையமைப்புகளின் முக்கிய பகுதியாக ஆயுதங்கள் இருப்பதாக
வருவதாகவும் சில பாதாள உலக கும்பல்கள் இன்னும் ஆயுதங்களை வைத்திருப்பதால் நாடு முழுவதும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்களுடன் தொடர்பு இல்லையாயின் நாமல் ராஜபக்ச அச்சமடைய தேவையில்லை, அச்சமில்லை என்று ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுக் கொண்டு திரிகிறார். நாமல் சார், மகேசர் ராஜபக்ச என்று பெக்கோ சமானின் தொலைபேசியில் உள்ளது. இந்த நாமலா அல்லது பிரிதொரு நாமலா என்பது நமக்கு தெரியாது. ஆகவே அச்சமடைய வேண்டாம், உண்மை வெளிவரும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான ஒரு தேசிய வேலை திட்டம் மற்றும் சட்ட ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்தல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மட்டக்களப்பு பொலனறுவை வீதியில் வாழைச்சேனி வாகனேரி பிரதேசத்தில் வேன் ஒன்றும் டிப்பர் வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் வேனின் சாரதி உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பெண்கள் உள்ளிட்ட 8 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் வாழைச்சேனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவர் 74 வயதுடைய வேலிக்கந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வேன் அதே திசையில் முன்னால் சென்ற பவுசர் வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட போது எதிர் திசையில் வந்த டிப்பர் வாகனத்தில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகனத்தின் சாரதியும் காயமடைந்து வாழைச்சேனி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இலங்கையின் பணவீக்கம் மற்றும் நிதியியல் ஸ்திரத்தன்மைசார் இலக்குகள் அடுத்த வருடத்திற்குள் அடையப்படும் எனவும் தற்போது பதிவாகியுள்ள மற்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ள பொருளாதார வளர்ச்சி வீதமானது ஆரோக்கியமானதும் நிலையானதுமான மட்டத்தில் காணப்படுவதாகவும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். வருடாந்தம் மேற்கொள்ளப்படும் நிதியியல் முறைமை மீளாய்வு தொடர்பில் தெளிவுபடுத்தும் நோக்கிலான செய்தியாளர் சந்திப்பொன்று மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான உயர்மட்ட மீளாய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித் ருவான் கொடித்துவாக்கு மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்த ஆகியோரின் தலைமையில் இக்கூட்டம் இடம்பெற்றது. சர்வதேசத்திற்கு இலங்கை திறந்துவிடும் பிரதான வான்வழியாக திகழும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். வரிகளுக்கு எதிராக தொடங்கப்பட்ட வர்த்தக பிரச்சாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரொனால்ட் ரீகனின் அறிக்கையை கனடா தவறாக மேற்கோள் காட்டியதாக குற்றம் சாட்டிய பின்னர் ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்துள்ளார். இது தொடர்பில் வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க வரிகளை விமர்சிக்க கனடா பயன்படுத்திய விளம்பரத்தில் ரொனால்ட் ரீகனின் அறிக்கை தவறாகவும் சூழலுக்கு புறம்பாகவும் வழங்கப்பட்டதாக ட்ரம்ப் கூறுகிறார். கனடா மீது கடுமையான நிலைப்பாட்டை கொண்ட ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை வர்த்தக உறவுக்கு கடுமையான அவமரியாதை என்றும் முன்னாள் ஜனாதிபதியை தவறாக மேற்கோள் காட்டி உண்மையை திரிக்க எங்கள் நட்பு நாடு முயற்சித்தால் பேச்சுவார்த்தைகளை நாங்கள் தொடர முடியாது என்றும் கூறியுள்ளார். கடந்த 500 ஆண்டுகளில் முதல் முறையாக பாப்பரசர் மற்றும் இங்கிலாந்து மன்னர் ஒன்றாக பிரார்த்தனை செய்தனர். கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து ஆங்கிலிகன் திருச்சபை பிரிந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டு பிரார்த்தனை இதுவாகும். தங்கள் தேவாலயங்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வருகைக்காக மன்னர் சார்லஸ் மற்றும் ராணி கமிலா வத்திக்கானுக்கு வருகை தந்திருந்தனர். இந்த பிரார்த்தனை மைக்கேல் ஆஞ்சலோவின் புகழ்பெற்ற ஓவியமான தி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்டின் கீழுள்ள சிஸ்டைன் சேப்பலில் நடைபெற்றது. ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டம் அருகே உள்ள சின்னாடெக்கூர் கிராமத்தில் இன்று அதிகாலையில் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்று இருசக்கர வாகனத்துடன் மோதியதும் அதன் பெட்ரோல் தாங்கி வெடித்ததை அடுத்து பேருந்து முழுவதும் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த விபத்தில் 25 பயணிகள் உயிரிழந்துள்ளனர். பேருந்தில் 42 பயணிகள் பயணித்ததாக தெரியவந்துள்ளது. தீப்பிடித்ததில் 12 பயணிகள் சிறு காயங்களுடன் தப்பியுள்ள நிலையில் அவர்கள் கர்னூல் அரசு பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நியூசிலாந்தில் மணிக்கு 155 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் பலத்த காற்று காரணமாக 90,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகளை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். முன்னதாக கேன்ட்பரி மற்றும் வெலிங்டன் உள்ளிட்ட மத்திய பகுதிகளில் நியூசிலாந்து அதிகாரிகள் சிவப்பு காற்று எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தனர். மின்வெட்டு பெரும்பாலும் தெற்கு தீவில் உள்ள வீடுகளை பாதித்து வருவதாக தெரிகிறது. இருப்பினும் மின் விநியோகம் படிப்படியாக மீட்டெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர்.
பஹ்ரைனில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் நடைபெற்ற பெண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப் போட்டியை 4 நிமிடங்கள் 52.32 வினாடிகளில் நிறைவு செய்து நெத்மி கிம்ஹானி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். இப்போட்டித் தொடரில் இலங்கை வென்ற முதல் பதக்கம் இதுவாகும். இதேவேளை ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் நடைபெற்ற ஆண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப் போட்டியில் லஹிரு அச்சிந்த தங்கப்பதக்கத்தை வென்றார். போட்டியை நிறைவு செய்ய அவர் 3 நிமிடங்கள் 57.42 வினாடிகளை எடுத்துக்கொண்டார். ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் வரலாற்றில் ஓர் இலங்கையர் வென்ற முதல் தங்கப்பதக்கமாக இது பதிவானது. இப்பதக்கத்துடன் இப்போட்டித் தொடரில் இலங்கை வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்தது.